இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவ மகிமையை காட்டும் 7 மலைகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் சொல்கிறது, யோவான் 19:17 அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள் என்று போடப்பட்டிருக்கு. கொல்கொதா மலை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மலை. இயேசுவை சிலுவையில் அறையுண்ட மலை. இந்த மலையை குறித்து அநேக சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மலை இல்லை, இது ஒரு குன்று என்று கூட சிலர் மலைன்னு சொல்றாங்க, சிலர் குன்றுன்னு சொல்றாங்க. கிமு 333 இவ்விடம் ஒரு குன்று என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. ஆனால் கிபி 6ஆம் நூற்றாண்டிலே இது ஒரு மலை என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த மலையை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசுவின் சிலுவை, அந்த பாடுகளை குறித்து இங்கே சுவிசேஷர்கள், அந்த 4 நற்செய்தியாளர்களும் குறிப்பிடுகிறார். கொல்கதா மலை இதை குறித்து அந்த பகுதியிலே போடப்பட்டிருக்க மண்டை ஓட்டு இடம் என்று வேதாகமத்திலே குறிப்பிடப்படும். இன்னும் சொல்லனா இதை கல்வாரி மலை. இந்த மலை என்ன சொல்றாங்க? கொல்கதா மலை, கல்வாரி மலை. நிறைய பாடல்கள்லாம் கல்வாரி மாமலை மேல் அப்படிலாம் நிறைய பாடல்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த மலை ஒரு சிறப்பு மிக்க மலை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மலை. இது எங்கே இருக்கிறது என்று சொல்லி அநேக வரலாற்று ஆராய்ச்சிகள் ஆராயிறாங்க. ஆனா இத எங்க இருக்குதுன்னு சிலர் கண்டே பிடிக்கல. ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன என்றால், கிபி 325ஆம் ஆண்டு புனித ஹெலேனா என்ற ஒரு பெண், இவள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் அது இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை அடையாளம் கண்டுபிடித்து அவருடைய கல்லறையையும் அடையாளம் காண்பித்தாள். இந்த ஹெலேனா ரோம பேரரசின் முதல் மன்னருடைய தாய். இவள் குறிப்பாக இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான், அங்கே பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள், அந்த சிலுவை எனும் அவர் வைக்கப்பட்ட கல்லறையை கண்டுபிடித்தார்கள். அதன் பின்பதாக இந்த ரோம பேரரசின் அந்த ராஜா அந்த இடத்திலே ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டினார். அதன் பெயர் திருக்கல்லறை கோவில் ஆலயம். இது அதன் பிறகுதான் இப்போது நாம் பார்க்கிறோம் ஆண்டுடைய கல்லறை, சிலுவை, இதெல்லாம் என்னன்னா இது ஒரு புனித மலையாக மாறியது. இப்ப அநேகர் அங்கே போய் பார்ப்போம் ஆண்டவருடைய கல்லறை என்று சொல்லி. அதை கண்டுபிடித்தது புனித ஹெலனா என்ற ஒரு ரோம பேரரசன், அவருடைய தாய். அவள் அதை கண்டுபிடித்தாள். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கொல்கதா மலை அனுபவம் என்ன நமக்கு கற்று தருகிறது, ஆண்டவருடைய மகிமை அங்கே என்ன வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்த்தானா, கொல்கதா மலையிலே கர்த்தர் சிலுவை, ஆண்டவருடைய சிலுவை, அதை குறித்து தான் நாம் பார்க்கலாம். சிலுவை பாடுகளை நினைவுபடுத்துகிறது. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, லெந்து நாட்கள்ல தான் சிலுவையை குறித்து தியானிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் சிலுவை பாடல்கள், அன்னைக்கு தான் சிலுவை ஜெப கூடுகை கூட்டங்கள், 40 நாள் உபவாசம், இன்னும் பிடித்த உணவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு 40 நாள் அந்த கொல்கத்தா அந்த மலை இயேசு சிலுவை அனுபவத்தை நினைக்கிறாங்க. இன்னும் வசனத்துல அநேக போடப்பட்டிருக்கிறது என்னன்னா, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறதுன்னு சொல்றோம். அந்த கொல்கத்தா என்ன குறிக்கிறது? சிலுவையை காட்டுகிறது. கர்த்தர் நமக்காக பாடுபட்டார், அவர் இரத்தத்தை சிந்தினார், நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்பதற்கு சாட்சி இந்த கொல்கத்தா. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அப்போ நம்ம
கொல்கதா மலையை நினைக்கும் போதெல்லாம் சிலுவையை நினைக்கணும். நமக்காக கர்த்தர் பாடுபட்டார். நம்ம ஆசை இச்சையெல்லாம் அந்த குறிப்பிட்ட காலம் அந்த லெந்து டேஸ்ல மட்டும்தான் போகணும்னு இல்லாம மற்ற நாட்களை எப்பெல்லாம் நம்ம எவ்வளோ ஆசையும் வச்சிருக்கோம் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து சிலுவையிலே நம்ம நம்மை அர்ப்பணிக்கணும். மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்கள் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இந்த சிலுவையை பின்பற்ற, இந்த சிலுவையை குறித்த காரியம் இந்த கொல்கதா மலை நமக்கு கற்று தருகிறது. எபிரேயர் 12 அவர் தமக்கு முன்னே வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பட்சத்திலே வீற்றிருக்கிறார். நமக்காகத்தான் அடிக்கப்பட்டார். நமக்கு அவருக்கு முன்பதாக வைக்கப்பட்ட சந்தோஷம் என்னன்னா அதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். அது அந்த சிலுவை ஒரு அவமானம் என்பதை எண்ணாம ஒரு சந்தோஷம், அதனால இந்த ஜனங்களுக்கு மீட்பு கிடைக்கிறது என்பதை அவர் எண்ணிக்கொண்டார். இன்றைக்கும் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நம் தேவ மகிமையை காட்டும் 7 மலைகள் என்ற தலைப்பில் தியானிச்சோம். ஒவ்வொரு மலைகளா தியானிச்சோம். அரராத்து மலை, மோரியா மலை, சீனாய் மலை, சியோன் மலை, இன்னும் கர்மேல் மலை, ஒலிவ மலை, இன்றைக்கு கொல்கதா மலை என்று சொல்லிலாம் நாம் தியானித்தோம். நம் தேவன் பாருங்க 1 சாமுவேல் 2:2 கத்தரை போல பரிசுத்தம், 1 சாமுவேல் 2:2 கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. அவர் கண்மலை. அவர் எவ்வளோ மலைகளெல்லாம் பார்க்கிறோம். நம் தேவன் கண்மலை. எத்தனை பேர் அதை நம்ம பாடுவோம்ல, இந்த கண்மலையானவரே, அதெல்லாம் பாடுறோம். அவர் நம் கண்மலையா இருக்கிறார். அவருடைய மகிமை என்று நம் கூட இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 10:4 எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடிக்கிறார்கள். எப்படி என்றால் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கண்மலை கிறிஸ்து. ஆண்ட சமூகத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? எல்லா அந்த மலைகள் தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஸோ நம்மோடு கர்த்தர் நித்திய கண்மலையா இருக்கிறார். அந்த கண்மலை அவர் அந்த கண்மலையாகி கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம். தேவனுடைய மகிமையை நம்மில் வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கும். எங்களோடு இந்த 7 நாட்களும் பேசினீங்க. இந்த மலையின் மூலமாக தேவ மகிமையை நாங்கள் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அன்பிலும் நிலைத்திருக்க கிருபை தாங்க. கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துகிற உரிமையாக்கிறேன். வீப்பு மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.